ரீசெண்டாக உப்பு சீடை ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் வந்து வெள்ளை சீடை ரெசிபியும் வந்து போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனித்தனியாக சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சீடை வெடிக்காமல் வரதுக்கு எப்போவுமே வந்து மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு சளிச்சிட்டிங்கன்னா சீடை வெடிக்காது. இப்போ வந்து எள்ளும் தேங்காவும் நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணெய், கொஞ்சமா வந்து உப்பு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சீடை உருண்டைகளை உருட்டும் போது நல்லா அழுத்தி உருட்டாம விரல்களால இந்த மாதிரி லேசா உருட்டிக்கோங்க. விரிசலோட இருந்தாதான் சீடை வெடிக்காம வரும். அதுக்கப்புறம் டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் குத்தி விட்டுக்கோங்க. ஈரப்பதம் அதிகமா இருந்தாலும் சீடை வெடிக்கும். ஸோ வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா வெள்ளை சீடை ரெசிபி ரெடி ஆயிரும்.